வணக்கம் நண்பர்களே. சிவாயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம செலியன் இந்திராணிகிட்ட பேச வீட்டுக்கு வராங்க. நம்ம கபிலன் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடாரு செலியனை. இந்த பாரு, இங்கேருந்து போயிரு, எங்கள் அக்காவை நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த இடத்துல திட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம செல்வநாயகி, இங்கே யாரும் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா, எதுக்காக நீ இப்படி தொந்தரவு பண்ண அப்படின்னு சொல்லாரு. என் மனைவி கிட்ட நான் பேசினேன், இதில் உங்களுக்கு என்ன அப்படின்னு அந்த இடத்துல நம்ம செலியன் கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இப்படியெல்லாம் சொன்னால் இவன் போக மாட்டான் அப்படின்னு செலியனுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சி வெளியே தள்ளுறாங்கங்க நம்ம கபிலன். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம இந்திராணிக்கும் செலியனுக்கும் உள்ள கேஸ் டைவர்ஸ் கேஸ் கியரிங்கில் வருது. அதுக்காக எப்படியோ டைவர்ஸ் இந்திராணிகிட்டேருந்து வாங்கிடக்கூடாது. நான் டைவர்ஸ் கேஸுக்கு அப்ளை பண்ணதுக்கு காரணமே இந்திராணி அப்படியாவது மனசு மாறுவா அப்படின்னு பட்சத்தில் தான் இப்படி போட்டேன். ஆனால் இதுவே எனக்கு வினையாக மாறிட்டு, இந்து என்னை மன்னிச்சிடு, நான் உன் கூட சேர்ந்து வாழ தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம செலியன் சொல்லுறாங்க. ஆனால் செலியன் வீட்டுக்கு வர்றதும் இந்திராணி செலியன் கூட சேரதுமே நம்ம உதய பெருமாளோட மனைவி செல்வநாயகிக்கு பிடிக்கல. அவங்க செம்ம கடுப்பாராங்க. எதுக்காக இவன் மறுபடியும் ஒட்ட வாரானோ, எதுக்காக இப்படி நடந்துக்கிடா அப்படின்னு கோபத்தோட செம்மையா திட்டுறாங்க. எதுக்கடா நீ இங்கே வார அப்படின்னு சொன்ன. அத்தை, இப்போ இந்த வீட்டுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் வந்தாவில, இதான் என்ன நான் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு உள்ள காரணத்துக்காக அவங்களே நான் தான் அனுப்புவேன்னு சொல்ல போனீங்க. ஆனால் உங்கள் பையன் இவ்வளோ கோபமாக பேசுகிறாரு, ஒருவேளை இவர் கூட அப்படி அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு கபிலனை பார்த்து சொல்லினார. நம்ம கபிலன் எப்படிடா இவன் கரெக்டாக தூக்கிட்டான், ஆனாலும் விட போகிறதில்ல, இவன் என்னையே போட்டு கொடுக்க பார்க்கானா அப்படின்னு கோபத்தில் நம்ம செலியனுக்கு சட்டை பிடிச்சி போடா வெளியே, இந்த வீட்டில் எதுக்குடா வந்த அப்படின்னு அந்த இடத்துல கழுத்தை பிடிச்சி நெரிச்சி வெளியே தள்ளுறாங்க. நம்ம இந்திராணிக்கு செலியன் மேலே பாசம் இருக்குது. அவங்க ஒரு கட்டத்தில் போய் அரண்டு போய் நம்ம கபிலன் செயலை பார்க்குறாங்க. நீ சொல்லலாங்க. வணக்கம்.